நீ இல்லன்னா இந்தா இவன் தரான். நீ இல்லன்னா அவன் தரான். அப்படின்ற அந்த ஒரு இது மேனேஜ்மென்ட்க்கு வந்தனால, எந்த பிளேயருக்குமே அவங்க சான்ஸ் அதிகமா குடுக்கறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சிய வைக்கிறதுக்கான கேப்டன்சியோ, இல்ல ஒரு கோச்சையோ பார்க்க முடியல சார் இப்ப. ஆமா. கருண் நாயரை நீ இன்னும் லோக்கல்ல லாங்கர் ஃபார்மேட்ல டெஸ்டே பண்ணல. அவர் லோக்கல்ல லாங்கர் ஃபார்மேட்ல பிரில்லியண்டா ஆனவர் தானே. செம்மனா ஆனவர். இப்ப கருண் நாயரை கூப்பிட்டு கொடுத்துட்டு 2 வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருந்து 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்கு. 4 மேட்சும் நீ யாரும் லெவல்ல கண்டிப்பா நீ யாரும் நீ கேட்கற டவுன் நீ போ. பட் நீ காமி ரஞ்சி டிராபில நம்ம நீ ஆடி காமின்ட்டா அப்ப இன்னும் 3 இன்னிங்ஸ் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்திலே அட்லீஸ்ட் முதல்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆடுவாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒருத்தர் சாப்பிட உட்காந்து ஒண்ணு டைனிங் ஹால்ல கல்யாணத்துல பின்னாடி ஒருத்தர் நின்று இவன் சாம்பார் சாதம் சாப்பிடுற சமயத்துல அவன் தலையில மூச்சு விட்டுனே இருப்பான். அவன் மேல இப்படி 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 பார்த்து ஸ்ட்ரெயிட்டா தயிர் சாதத்துக்கு போய் வாஷ் பேசில போய் ஊந்துருவான் பயத்திலே. அந்த மாதிரிதான் பண்ணிட்டு நம்ம பிரீதிங் ஆன் தேர் நெக். நீ காலி நீ கிடையாது கிடையாதுன்ட்டு அதுல பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வாஷிங்டன் சுந்தர் தான். சரி அவராலே பிரஷர் மேனேஜ் பண்ண முடியல. T20 பிரமாதமானாரு, அங்க டெஸ்ட்ல ஆனாரு. இன்னைக்கு இட் வாஸ் டூ மச் ஃபார் தி ஆஸ்கிங் பிகாஸ் அடுத்த எண்ட்ல சுத்தமா டெக்னிக்கல் டெபிஷியன்சி. அவர் தான் பியூட்டிஃபுல்லா ஆனார். வாஷிங்டன் சுந்தர் தான் பெஸ்டா ஆனார். மீதி பேர் ஆல் அட் சி ஒண்ணுமே புரியாது. ஸோ அப்படி நம்ம ஒரு இவ்வளவு பேர் போன ஒரு டீம் இவ்வளவு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற ஒரு இந்தியன் டீம் உதப்படுறதுல ப்ராப்ளமே கிடையாது. உதப்படுவோம் ரைட்டு. வே ஆஃப் லோக்கிங் வந்து அன்பிளேபிள் டெலிவரி வந்துச்சு நல்லா பரவாயில்ல. கண்ணா எல்லா பாலும் தப்பு தப்பா ஆடிந்தா அப்ப பேட்டிங் கோச் தான் சொல்லி தராரா? பேட்டிங் விக்கெட்ல உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்த ஒரு இதுக்கு ஒரு பேட்டிங் கோச்சா? இப்படி யாருக்கு ஒரு பேட்டிங் கோச் பேட்டிங் விக்கெட்ல? நார்மல் விக்கெட்ல எல்லாருமே நல்ல கோச் தான். இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல ஆடுறதுக்கு ஒருத்தர் கத்து கொடுத்து இவங்க எஃபெக்டிவா பண்ணாங்கன்னா அந்த கோச் தான் பிஸ்தா.